த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது, பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ரீசெண்டா ஒரு விருது விழால கலந்துக்கிட்டாரு. அப்போ நடிகை த்ரிஷாவை குறித்து கருத்து ஒண்ணு தெரிவித்திருந்தாரு. இதுக்கு நடிகை த்ரிஷா சரமாரிய கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்து சோசியல் மீடியால தீயா பரவ ஆரம்பிக்க, அதோட மைக் இருக்கிறதுனால ஒரு கருத்து அறிவு சார்ந்ததாகவோ நகைச்சுவையாகவோ மாறிவிடாதுன்னு ரொம்பவே காட்டமா நடிகை த்ரிஷா போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் ரொம்பவே வைரல் ஆனிச்சு. அதாவது பார்த்திபன் கிட்ட குந்தவை த்ரிஷா குறித்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவரு வீட்டுக்குள்ளே குந்த வைக்கப்பட்டால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மேடையில பல விஷயங்களை குறித்து பேசி கொண்டிருக்கும் போதுதான் பார்த்திபன் கிட்ட சில நடிகைகள் பத்தி கேள்வி எழுப்பினாங்க. அப்படிதான் த்ரிஷா பத்தி கேட்டிருந்தாங்க. உடனே அவரு குந்தவை இப்போ வீட்டுக்குள்ளே குந்து வைக்கப்பட்டா நல்லது, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேச முடியாது, எல்லா கவிதைகளையும் ரசிக்க முடியும், சில கவிதைகளை வெளிப்படையா வாசிக்க முடியாதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் த்ரிஷா காட்டமா பதில் கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் பார்த்திபன் ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு ஆடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. பிரச்சனைகள் பெரிதாவதை என்றுமே நான் விரும்புவதில்லை. நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது கூட பெண் சுதந்திரம் பற்றியே பேசுகிறேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவே பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆகப்பெரும் ஆக்க சக்தி. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.